தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பயன்படுத்தியதற்காக பட தயாரிப்பு நிறுவனம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து வழக்கினை நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மையில் வெளியாகி பெரும் வசூலை பெற்று வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் 3 பாடல்கள் இளையராஜாவுடைய பாடல்கள் பயன்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பாடல்கள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் தனக்கான எந்த விதமான அனுமதியும் பெறாமலும் அதற்காக காப்புரிமை சட்டத்தின் கீழ் உரிய முறையில் அனுமதி பெறாமல் இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும், எனவே இந்த பாடல்கள் பயன்படுத்தியதற்காக பதிப்புரிமைக்கு எதிரானது எனவும், எனவே தனக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் 7 நாட்களுக்குள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்களை நீக்க வேண்டும் எனவும் இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் இருந்து பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸில் அனுமதி இல்லாமல் இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது எனவும், இதற்காக 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய அந்த வழக்கினை நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் தன்னுடைய படத்தின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த 3 பாடல்களை உடனடியாக படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும், 7 நாட்களுக்குள் இதனை நீக்கிவிட்டு நிபந்தனையற்ற முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், தனது பாடல்களை பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இளையராஜா தரப்பிலிருந்து அந்த வழக்கு நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பாடல்கள் நீக்கவில்லை என்றால் 7 நாட்களுக்குள் நீக்கவில்லை என்றால் சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளையும் தங்கள் தரப்பிலிருந்து எடுக்கப்படும் எனவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அந்த வழக்கு நோட்டீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜா தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ள அந்த நோட்டீஸில் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த நோட்டீஸில் தனது பாடல்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த படத்திற்காக ஏற்கனவே தங்கள் பாடலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி எந்த விதமான காப்புரிமை சட்டத்தின் கீழ் அனுமதி பெறப்படவில்லை எனவும், அதற்காக எந்த விதமான காப்புரிமை சட்டத்தின் கீழ் தமக்கான தொகையும் வழங்கப்படவில்லை எனவும், இது காப்புரிமை சட்டத்திற்கு மீறிய செயல் எனவும், எனவே காப்புரிமை சட்டத்திற்கு மீறி பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இதனை நீக்க வேண்டும் எனவும், படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும் இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து வழக்கினர் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது சட்டப்படி தவறு எனவும், எனவே இந்த பாடல்களை 7 நாட்களுக்குள் திரைப்படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும், அவ்வாறு நீக்கவில்லை என்றால் சட்டப்படியான நடவடிக்கைகளை தங்கள் தரப்பிலிருந்து எடுக்கப்படும் எனவும் இளையராஜா தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தமது பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது முற்றிலும் சட்டவிரோதம் எனவும், அதற்காக அனுமதியோ அல்லது எந்த விதமான முன்தொகையோ தமக்கு செலுத்தவில்லை எனவும், அவ்வாறு செலுத்தாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பது உரிமை மீறிய செயல் எனவும், காப்புரிமை இதனை பயன்படுத்தியது தவறு எனவும், எவ்வாறு பயன்படுத்தியதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும், 7 நாட்களுக்குள் அந்த பாடல்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும் எனவும் இளையராஜா தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸுக்கு கிடைக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவ்வாறு தமக்கான இழப்பீடுகள் உள்ளிட்டவைகள் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு நாடுவதற்காகவும் சட்டப்படியான அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் எனவும் அந்த வழக்கினர் மூலமாக அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.